வெல்கம் டு சசி சமையல் சுவை. இன்றைக்கி நம்ம மாம்பழ புளிச்சேரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கேரளாவில் ஃபேமஸான டிஷ்ஷு. இது 2 சிந்துரா மாம்பழம் சின்னதாக இருக்கும்ல, அதனால் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், வெல்லம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, உப்பு, இது ராக் சால்ட்டு தான் பிங்காக இருக்குது. அப்புறம் அரைக்கிறதுக்கு அரை கப்பு தேங்காய், தயிர், கொஞ்சம் புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க, அப்புறம் பச்சை மிளகா, ஜீரகம். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய். நான் எப்போவுமே கேரளா டிஷ்னாலே நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் தாளிப்போம் இல்லையா, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போது மாம்பழத்தை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க, தோலை உரிச்சிருங்க. ஓகேங்களா? இதுவே எனக்கு பெருசாக தோணுது. இன்னும் சின்ன மாம்பழமாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம இது கொஞ்சம் இனிப்பும் புளிப்புமாக இருக்கணும். அப்போ தான் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஊர்லன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன மாம்பழம் கிடைக்கும், வீட்டிலையே பறிக்கிறதுக்கு இருக்கும். இங்கே நம்மளுக்கு இதுதான் சின்ன மாம்பழம் கிடச்சிது, அதனால் இதை வச்சு பண்ணுறேன். இப்போது இந்த மாம்பழத்தை ஒரு சட்டியில் போட்டுக்கோங்க. அது நீங்கள் கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அது கூட அந்த வெல்லமும் போட்டுக்கோங்க. போட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வெல்லம் போட்டிருக்கோன்னா உப்பு காரம்லாம் கொஞ்சம் கூட தான் வேணும், மாம்பழமும் புளிப்பாக இருக்கும். ஸோ உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மாம்பழம் முழுகி வேகிற மாதிரி தண்ணி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தானே அது 2 பக்கமும் வேகணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. இப்போ தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காயும் அந்த மிளகா, அப்புறம் ஜீரகம், அதை தயிர் ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். தேங்காய் தயிர் ஊற்றி அரைச்சோன்னா நல்லா மையாக அரைஞ்சிடும். எப்போவுமே தயிரையும் ஊற்றிக்கிட்டோம். ஊற்றி இப்போது இதை அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம். அது பார்த்திங்களா, அதுக்குள்ளார இங்கே இது கொதிச்சிருச்சு. நல்லா மாம்பழம் மேலெல்லாம் மசாலெல்லாம் பிடிச்சிருக்கும். இப்போது மாம்பழம் வெந்திருக்கான்னு ஒரு தடவை அப்படி குத்தி பார்த்துக்கோங்க. வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அரைவையை இது கூட சேர்க்கணும். இப்போ இந்த தேங்காய் தயிரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிட்டு இதை ரொம்ப நேரம் ஆன் பண்ணி வைக்கக்கூடாது. ஒரு கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா சட்டியில் குழம்பு வைக்கும்போது சட்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த சூட்டில் கொதிக்கும். ஸோ எப்போவுமே சட்டியில் குழம்பு வைக்கிறோன்னா நம்ம எவ்வளோ பதம் வைக்கணுமோ அது கொஞ்சம் ஆஃப் பண்ணுறது, நம்ம கடாயில் எப்படி ஆஃப் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி ஆஃப் பண்ணிடணும். அந்த கொதித்து இதாகும். அதுவும் இப்போ தயிர்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, இப்போ நிறைய நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும் குழம்பு. அதனால் உப்பு பார்த்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இது ஒரு ஓரம் கொதிக்க ஆரம்பிச்சது. அது கூட பச்சை கறிவேப்பிலை போடணும். அந்த பச்சை கறிவேப்பிலை அந்த தண்டோடு போட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டைலாகவும் இருக்கும், லுக்கும், அண்ட் அந்த தண்டுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் அப்படியே போட்டுடுவேன் நான். அப்போது இது ஒரு சின்ன கொதி வர ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா ஓரத்தில் கொதி வர ஆரம்பிக்குது. ஒரு தடவை நல்லா ஒரு கலக்கி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் அங்கேயுமா பிடிக்கும் மசாலாலாம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு அந்த கறிவேப்பிலையோட வாசனையெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசனை வரும். நீங்கள் தேங்காய் அரைப்பீங்களா, அப்போ கூட வேணால் ஒரு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. பண்ணிவிட்டு இப்போ தாளிக்கிறதுக்குள்ளே எப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட நுரைச்சிட்டு வருது பாருங்கள். அந்த சட்டி சூடுக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எப்போவும் தாளிக்கும்போது ஒரு மிளகா போட்டு தாளிக்கிறத விட 2 மிளகா போட்டு தாளிக்கணும். இதெல்லாம் எனக்கு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த டிப்ஸ். இது மாதிரி தாளிச்சிங்கன்னா அதோடய சுவை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வெந்தயம் முதல்ல தாளிச்சிட்டு தான் கடுகு தாளிக்கணும்.
வெந்தயம் செவந்து வரும்போது கடுகு தாளிக்கணும். அப்போ தான் வந்து அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் வாசனை வரும். தாளிக்கும்போது நான் தாளித்து இந்த மாதிரி குழம்புலாம் கொட்டினா பக்கத்து வீட்டில் இருக்க பிள்ளைங்களாம் வந்துட்டு பாருங்கள் நல்லா வாசனையாக ஆண்டி என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாசனை வரும். ஏன்னா அந்த மெத்தட் அப்படி போட்டு தாளித்தா தான் கரெக்டாக இருக்கும். வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வெந்தயம் செவந்து வருதா அப்போ கடுகு போட்டுக்கணும். கடுகு போட்டுட்டு இந்த மாதிரி தாளிக்கும் போது எப்போவுமே சிம்மில் வச்சிடணும், இல்லாட்டி அப்படியே எரிஞ்சிரும். அதனால் எப்போவுமே சிம்மில் வச்சு தான் பண்ணணும். எல்லாேருக்கும் தெரியுமா இருக்கும், புதுசாக பண்ணுறவங்களுக்கு வேண்டி சொல்கிறேன். சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போது இது வந்து நல்லா வெடித்து வரும்போதைக்கும் அந்த காஞ்ச மிளகா 2 அதை பாதியாக இது பண்ணிவிட்டு பிச்சுட்டு போட்டுடுங்க. போட்டிங்கன்னா அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு. இப்போது மாம்பழ புளிச்சேரி தயாராகிட்டே இருக்குது. இப்போ ரெடி ஆகிடும். இப்போ இந்த இதில் ஊற்றியாச்சு. ஒரு கலக்கி விட்டுருங்க. இதோட ஒரு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். அந்த ஸ்மெல்லு வரத்துக்கு தான் அந்த மாதிரி 3 தடவை அப்படி ஊற்றுறது. அதில் இருக்க ஸ்மெல்லாம் அந்த தேங்காயோடதெல்லாம் வந்துடும். இப்போ மாம்பழ புளிச்சேரி ரெடி. எல்லோரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.